வணக்கம். பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். திசை திருப்புகிறதா திமுக என்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன திசை திருப்புகிறதா திமுக என்று பொதுவாக சொன்னால் எப்படி, எதை சொல்ல போகிறீர்கள் என்கிற கேள்வி உங்களுக்கு எழும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் வேலைக்கு செல்வதற்காக படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அரசு வேலைக்கு சென்றுவிட்ட அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தொடங்கி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வரை தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரிய போராட்டங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளே நீங்கள் 2021 சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக அரசை, ஆளும் கட்சிக்கு அழுத்தம் கொடுக்கின்றன. அது ஒரு புறம். தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரை போதைப் பொருட்களுடைய புழக்கம். இன்றைக்கு திரை பிரபலங்கள் 2 கைதாயிருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் சிக்கப் போகிறார்கள்? பயன்படுத்தியவர்கள், விற்றவர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். மொத்தமாக வைத்தவர்கள் பிடிபடுவது எப்போது? போதையின் கோர பிடியில் தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறதா என்று இன்றைக்கு மாநிலம் முழுக்க ஒரு அச்சத்தோடு ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதை பற்றி பேச போகிறோமா என்பது ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் 2021, 2019, 2021, 2024, அடுத்து 2026 வரை இந்த கூட்டணி தொடரும்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 2026 அந்த கூட்டணி அப்படியே தொடராது. சில கட்சிகள் வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து கொண்டு இருக்கிற சூழலில், அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் 2021 போலவே 2026 கொடுக்கின்ற தொகுதிகளை, இடங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற நிலையை நோக்கி போகுது. குறிப்பாக காங்கிரஸ் கூடுதல் இடங்களை கேட்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதல் இடங்களை கேட்கிறது, மறுமலர்ச்சி திமுக கூடுதல் இடங்களை கேட்கிறது. அண்மையில் கூட 12 இடங்கள் இருந்தால் தான் மாநில கட்சி அங்கீகாரம்லாம் தேவைப்படும், அதனால் கூடுதல் இடங்களை கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கு கூடுதல் இடம் வேணும், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் அதில் இருக்கிற சில கட்சிகளை கழட்டி விடுவதற்கும் திமுக தயாராகிவிட்டதா, அல்லது குறிப்பாக மதிமுக வெளியேற்றப்படுகிறதா அல்லது வெளியேறுகிறதா என்கிற கேள்வியெல்லாம் திமுக கூட்டணிக்குள் எழுந்திருக்கிற சூழலில், இதையெல்லாம் திசை மாற்றுவதற்காக, அதையெல்லாம் மடை மாற்றுவதற்காக திமுக அதிமுக பாஜக கூட்டணிக்குள் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த திமுக முயற்சிக்கிறது. அதற்கு ஏற்ப சிலரை நடுநிலைவாதிகள் என்று சொல்கின்ற அரசியல் விமர்சகர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் என்கிற சிலரை கருத்து சொல்ல வைக்கிறது, ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த 22ஆம் தேதி மதுரையிலே முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்து முன்னணி அந்த மாநாட்டை நடத்தியது. பாஜக, அதிமுகவினுடைய தலைவர்களெல்லாம் அதில் பங்கேற்றாங்க. அதில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு காட்சியை முன்வைத்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அதில் பங்கேற்றிருந்தாங்க. அதற்கு அதிமுக எப்படி இந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் என்கிற விமர்சனத்தை தொடர்ந்து திமுகவினுடைய தலைவர்கள் வைத்துக் கொண்டிருக்கார்கள். அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை வெளியிட்டார். அதற்கு பிறகு அமைச்சர்கள் ரகுபதி, KN நேரு, TRP ராஜா உள்ளிட்டோரெல்லாம் அது குறித்த ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களும் அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இந்த கூட்டணி தொடராது, இது ஒரு பொருந்தா கூட்டணி, பிளவுபட்டுவிடும் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம், அதாவது திமுக கூட்டணியிலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஆட்சி மீதும் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கு, போதைப்பொருள் நடமாட்டம் மிக அதிகமாக இருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப, தேர்தலுங்கிற வர்றப்ப கூட்டணி கட்சிக்குள்ளேயே பெரும் குழப்பம் இருக்கு, நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நெருக்கடியை மறைக்கிறதுக்காக, திசை மாற்றுவதற்காக பாஜக அதிமுக கூட்டணியில் குழப்பம் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறதா, திசை மாற்றுகிறதா திமுக என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நாம் முருகபக்தர்கள் மாநாட்டுக்கு முன்பு இதே நேரலையில் நம்ம இது போன்ற ஒரு நேரலையில் நம்ம சந்தித்தோம். மாநாட்டுக்கு பிறகு இன்றைக்கு சந்திக்கிறோம். மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி, பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பெருமிதமாக நீங்கள் சொல்லிட்டு இருக்க சூழலில், இந்த மாநாடு முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்தது, முருகபக்தர்கள் தன்னெழுச்சியாக திரண்டார்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இல்லை இது அரசியல் மாநாடு தான் என்று மீண்டும் மீண்டும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அது கூட்டணியில்
பிளவை கூட ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அவர்கள் கருத்தாக்கத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்களே ஏன்? திமுகவை சமாதானம் செஞ்சு திமுக காரனுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிற முயற்சியில் நாங்கள் இறங்கவில்லைங்க. திமுக ஆரம்பத்திலேருந்து அரசியல் மாநாடு என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அவங்க கன்வின்ஸ் ஆகணுன்றதுக்காக நாங்கள் ஒன்றும் ஆர்கியூமெண்ட் வச்சுக்க முடியாது. இது அரசியல் மாநாடு இல்லை, ஆன்மீக மாநாடு. அதில் எந்த அரசியல் தீர்மானங்களும் நிறைவேற்றப்படவில்லை. அதில் கலந்து கொண்ட அரசியல் கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் கூட அங்கே அரசியல் பேசவில்லை. வந்திருந்தவர்களும் தொண்டர்களும் கூட நிறைய திமுக காரங்களே வந்திருக்காங்களே. நான் வேணால் அந்த மாநாட்டுக்கு திமுக பொறுப்பாளர்கள் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு வேணால் ஃபோட்டோ அவங்க முகவரியோடு நான் அறிவாலயத்துக்கு அனுப்ப முடியும். அவங்க நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதனால் நடந்தது ஆன்மீக மாநாடு, முருகபக்தர் மாநாடு. அதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த வெற்றியை பொறுக்க முடியாத திமுக ஒரு ஃபால்ஸ் நேரேட்டிவ் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அது சமூக ஊடகங்களில் செல்லுபடியாகும், மக்கள்கிட்ட அது செல்லுபடியாகாது. மக்கள் ரொம்ப அதீத உற்சாகத்தில் அங்கேருந்து திரும்பி போயிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் சார், நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. அதுவும் பேருந்துகளும் வாகனங்களும் எங்கேயோ நிறுத்தப்பட்டது. 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் வேனும் பஸ்ஸும் நிறுத்திட்டாங்க. அவ்வளோ தூரம் நடந்து வந்தாங்க மக்கள். எல்லாத்தையோட உச்சபட்ச குடும்பம் சொல்கிறேன். திரும்ப போகிறப்போ அந்த மாநாட்டு வாசல்லேருந்து அவங்க அந்த தார் சாலையை தொட்டு திரும்பி மக்கள் நடந்து போகிறப்போ பவர் கட்டு, கரண்ட் இல்லை. திட்டமிட்டே திமுக அரசாங்கம் மின்சாரத்தை நிறுத்தி இருக்கிறது. இத்தனை லட்சம் மக்களை தொந்தரப்படுத்த வேண்டும் என்று இருட்டில் நடந்து போனாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லை. ஒரு குழந்தை கூட தொலைஞ்சு போகல, ஒரு கம்மல் மூக்குத்தி கூட தொலைந்து போகவில்லை, ஒரு பெக் பாக்கெட் இல்லை, ஸ்நாச்சிங் இல்லை. அந்த ஒரு நாள் முழுக்க 5 லட்சம் பேர் மதுரையில் இருந்ததுனால ஹோட்டலில் வியாபாரம் கூடியிருக்கு, டீ கடைகளில் வியாபாரம் கூடியிருக்கு, ஹோட்டல்களில் தங்குறதுல ரூம்கள் அறைகள் கிடைக்கல. அதனால் டாஸ்மார்க் வியாபாரம் கணிசமாக குறைஞ்சிருக்கு. ஒரு கூட்டத்தினுடைய குவாலிட்டிக்கு இதை விட என்ன சார் முக்கியம் வேணும்? இது ஆன்மீக மாநாடு தான், அரசியல் மாநாடு இல்லை என்பதற்கு இதை விட என்ன வேணும்? நீங்கள் கடந்த ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் டாஸ்மாக் சேல்ஸ் என்னன்னு சொல்லி திமுக அரசு ஒரு வெளியில் அந்த முழு அறிக்கை வெளியில் எடுத்து சொல்லுங்கள். வழக்கமாக எவ்வளோ நடக்கும், 5 லட்சம் பேர் கூடும்போது எவ்வளோ ஆகுன்றதையும் புள்ளிவரம் கொடுக்க சொல்லுங்கள். டாஸ்மாக் வியாபாரம் குறைஞ்சா என்ன அர்த்தம் சார்? அது ஆன்மீகம்னு அர்த்தம். நீங்க ஆன்மீகம் தான் சொல்றீங்க. ஆனா அரசியல் அரங்கத்தில் அது ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு திமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்குது. பொருந்தா கூட்டணி, இந்த அதில் திரையிடப்பட்ட சில காட்சிகளை வைத்து ஏன் இன்னும் அதிமுக அந்த கூட்டணியில் இருக்கு, ஏன் பொறுமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் திமுக தரப்புலேருந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. என்ன பொறுத்தா கூட்டணி? திமுக கூட்டணி பொருந்துற கூட்டணியா? 70 விடுதலைன்னு சொல்லி ராஜீவ் கொலையாளிகளை திமுக விடுவிச்சது, காங்கிரஸுக்கு அது பொருத்த முடியாதா? வேங்கை வயலில் தவறானவர்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்கிறாங்கன்னு திருமாவளவன் கோவிச்சுக்கிட்டு அதை கண்டித்து அறிக்கை விட்டார், அது பொருந்துற கூட்டணியா? சிபிஎம் மாநில செயலாளர் இருந்த பாலகிருஷ்ணன் எங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யக்கூட ஜனநாயக உரிமை கூட இந்த திமுக அரசு எங்களுக்கு மறுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் தான் பொறுப்புலேருந்து மாற்றிட்டு அதே கூட்டணியில் தொடர்றாங்க, இது பொருந்துற கூட்டணியா? எது இப்போ திமுக கூட்டணிலாம் பொருந்தி வர்ற கூட்டணி மாதிரி? மதிமுக உள்ளுக்குள்ளே எவ்வளோ பொறுமிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே நடந்தது இந்து முன்னணி மாநாடுங்க, அது பிஜேபி மாநாடு இல்லை, இந்து முன்னணி மாநாடு. இந்து முன்னணிக்கு அதிமுக கூட்டணி இல்லை, பிஜேபிக்கு அதிமுகவுக்கு தான் கூட்டணி. அவர்கள் எங்கள் மதிப்புறு விருந்தினர்களாக எங்கள் ரெஸ்பெக்டபிள் கெஸ்ட்டாக கலந்து கொண்டது, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் கலந்து கொண்டது இந்து முன்னணி நடத்துகிற மாநாடு. அதில் வந்திருக்காங்க. அதில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், யார் இல்லைன்னு சொன்னால். நீங்கள் ஜனம் டிவி நேயர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறேன். துக்ளக் சோ அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாநாடு நடத்துவார். மாநாடு இல்லை, ஆண்டு விழா. இப்போ ஐயா குருமூர்த்தி அவர்களும் அந்த மரபை தொடர்கிறாங்க. அதில் என்ன பேசுகிறாங்க? ஒரே மேடையில் பல அரசியல்வாதிகள் வர்றாங்க, மாற்று அரசியல் கொண்ட கட்சிகள் வருது, வாசகர்களே மாற்று கட்சி கொண்ட மாற்று கருத்து கொண்ட வாசகர்கள் இருக்காங்க. துக்ளக் சோ அவர்கள் மேடையில் அத்வானி அவர்களை வைத்துக்கொண்டே நீங்கள் பிரதமராகக்கூடாது, மோடி அவர்களை தான் பிரதமராக்கணும் அப்படின்னு மேடையிலே பேசினார். தைரியமாக பிஜேபி தலைவர்களை வைத்துக்கொண்டே துக்ளக் சோ தனது கருத்துக்களை சொன்னார். மாற்று கருத்து தான். அந்த மேடைக்கு நீங்கள் ஏன் போனீங்கன்னு பிஜேபியில் யாருமே கேட்கவில்லையே. பிஜேபியை விமர்சித்து துக்ளக் சோ அவர்கள் பேசுகிற மேடைக்கு பிஜேபி தலைவர்கள் ஏன் போகலாம்? அங்கே எப்படி இல கணேசன் போகலாம், பொன் ராதாகிருஷ்ணன் எப்படி போகலாம்னு பிஜேபியிலேருந்து யாருமே கேட்கவில்லையே. சார், ஜனநாயகத்தில் மாற்று கருத்து, மாற்று சிந்தனை, மாற்று தாக்கம், கருத்து ஓட்டம் எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொள்ளணும், அவ்வளோதான். அதை அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அங்கே ஒளிபரப்பப்பட்ட அந்த வீடியோ என்பது இந்து முன்னணி இயக்கத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான வீடியோ.
அந்த வீடியோ கூட முன்னரே தயாரிக்கப்பட்டது, பல ஆண்டுகளுக்கு முன்னால் தயாரிக்கப்பட்ட பல காட்சிகளின் தொகுப்பு அங்கே வெளியிடப்பட்டது, அவ்வளோதான். அதில் தாண்டி அங்கே மேடையில் பேசினவங்க, மாநாட்டில் பேசினவங்க யாரும் அண்ணாதுரை அவர்களை பற்றி பேசலை, ஈவேரா அவர்களை பற்றி பேசலை, கருணாநிதி அவர்களை பற்றி யாருமே பேசலை, அரசியலே பேசலையே. இதில் என்ன பிரச்சனை? இது திமுக ஒரு குழி வெட்டி அந்த குழியில் பிஜேபி அதிமுக உள்ளே விழுவதற்கு ஒரு குழி பறிக்கிறது. அந்த குழியில் விழாமல் தப்பித்துக் கொள்ள வேண்டியது பிஜேபியுடைய கடமை, அதிமுகவோட கடமை, பொறுப்பு. மாநாட்டை நடத்தியது மதுரையில் முருகபக்தர் மாநாட்டை நடத்தியது இந்து முன்னணி, பங்கேற்றது பாஜகவும் அதிமுகவும். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்தி, போலி பக்தியின் பேரால மதவாதத்தை, மத பிரிவினையை ஏற்படுத்த பாஜக தமிழ்நாட்டில் முயற்சிக்குது, அந்த முயற்சி பலிக்காது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் திமுகவில் அதனுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களோ திமுக மூத்த அமைச்சர்களோ பேசுகிறதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டிங்கன்னா அது ஏதோ வளவளா கொலகொலான்னு இருக்கும். அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான வெளிப்பாடு தான் அன்னைக்கு 5 லட்சம் பேர் மதுரையில் கூடினாங்கன்றது. அவங்க ஒன்றும் திமுகவோட ஒப்புதலுக்காகவோ முதலமைச்சருடைய ஆசீர்வாதத்துக்காகவோ காத்திருக்கலையே. அது யாருக்காவது பணம் கொடுத்து கூப்பிட்டு வந்தோமா? எங்கேயாவது பஸ்ஸுக்கு வேனுக்கு நாங்கள் பணம் கொடுத்தோமா? அமைப்புலேருந்து பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணி வண்டி வாகனம் பண்ணாங்களா? இல்லையே. யாருக்காவது உணவு ஏற்பாடு கொடுத்தாங்களா? இல்லை. வழிநடுக அன்னதானம் பண்ணாங்க, மக்களே அன்னதானம் பண்ணாங்க. முருகபக்தர் மாநாட்டுக்கு போகிறவங்களுக்கு கட்சிக்காரங்க, மக்கள், அங்கங்கே இந்து முன்னணி அமைப்பினர், ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் அன்னதானம் பண்ணாங்க. பல கிராம கோவில்களில், தனியார் கோவில்களில் அன்னதானம் நடந்தது, தமிழ்நாடு முழுக்க நடந்தது. அந்த வழியாக போகிறவங்களுக்கெல்லாம் அங்கே யாருக்காவது பிரச்சனை இருந்துச்சா? இல்லை. எல்லாமே நடந்தது. அதனால் திமுகவினுடைய அங்கீகாரத்துக்காகவோ ஒப்புதலுக்காகவோ அந்த மாநாடு காத்திருக்கல. அவங்க உளறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் சார், பாஜக தரப்பில் இன்னொரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு ஒரு சதி செய்கிறாங்க, இந்த கூட்டணியானது உறுதியானது, இறுதியானது, 2026 வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம் என்று நம்பிக்கையோடு பாஜக சொல்லுது. ஒரு பக்கம் திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோம், 2026 36 வரைக்குமே நாங்கள் எங்களுடைய ஆட்சி தான் அப்படின்னு திமுக ஒரு பக்கம் நம்பிக்கையாக சொல்றாங்க. அப்படி நம்பிக்கையாக சொல்ற அந்த கட்சி இந்த கூட்டணியை உடைக்க வேண்டிய தேவை ஏன்? இந்த உடைக்குது அப்படிங்கிற முயற்சிக்கிற குற்றச்சாட்டு எங்கேருந்து வருது? இல்லை, உடைக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பலவீனப்படுத்த முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லுவேன் நான். அதிமுக பிஜேபி கூட்டணி திமுக நினைத்தால் உடைந்து விடக்கூடிய கூட்டணி இல்லை, அவ்வளவு பலவீனமான கூட்டணி இல்லை. இது ஒன்றும் கண்ணாடி அறை இல்லை டக்குன்னு உடைஞ்சு போகிறதுக்கு. இது அமித்ஷா அவர்கள் உருவாக்கின கூட்டணி. அமித்ஷா தான் தி சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் திஸ் அலையன்ஸ். அவரே உருவாக்கின கூட்டணி. அவரே மதுரையில் பேசியிருக்கிறாரு, இந்த கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு பேசியிருக்கிறார். அவரே இங்கே திமுகவை மக்கள் தோற்கடிப்பாங்கன்னு பேசியிருக்கிறார். அது மாதிரி எங்களுக்குமே மையக்குழுவில் கட்சி கூட்டங்களில் நடந்த வழிகாட்டுதலில் இந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டியது நம்ம அனைவரது பொறுப்பு அப்படின்றது எங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கிறார். அதனால் நான் இது அமித்ஷா அவர்கள் உருவாக்கின கூட்டணி, அதனால் நிச்சயம் உறுதியானது, இறுதியானது, வெல்லும் கூட்டணி. இதை திமுக பலவீனப்படுத்த முயற்சிக்குது. எப்போ எதிரி பலமாகிறானோ அப்போ திமுக அச்சம் வருது, தே பிகம் பேனிக். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, என்னென்ன யுக்திகளை பயன்படுத்தி இதை உடச்சுடலான்னு குறிப்பாக ஊடகங்களை, சமூக ஊடகங்களை பயன்படுத்தி, இந்த டிஜிட்டல் டைகர்ஸை பயன்படுத்தி நம்மளை பயமுறுத்துகிறாங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் டைகர்ஸ்க்கெல்லாம் பயந்துறது இல்லை. இந்த மின்னணு புலிகளுக்கு பயந்து போகிற கட்சி இல்லை பிஜேபி. இதை களத்தில் சந்திப்போம். மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்காங்க. திமுக முதல்ல அவங்க வேட்டியை இறுக்கி கட்ட சொல்லுங்கள். அது வர்ற தேர்தலில் இருக்குமா இருக்காதா, காற்றுல பறந்துடுமான்னு தெரியல. அதனால் மக்கள் முன்னால் ஒரு அரசியல் நிர்வாண நிலைக்கு அவங்க போகக்கூடாது. 26 திமுக தோற்பது நிச்சயம். 200 சும்மா அவங்க பெணாத்திட்டு இருக்கிற நம்ம 20 சீட்டு வாங்க முடியுமான்னு பார்க்க சொல்லுங்கள். திமுக அவ்வளோ மோசமாக இருக்குது களம். திமுக நிலைமை மிக மோசமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் திமுகவுடைய துணை பொதுச்செயலாளர்கள் ஒருவராக இருக்கிற முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அண்மையில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அமித்ஷாவுடைய வீகம் கூட நீங்கள் சொல்கிறீங்க, அவருடைய வீகம் என்பது டெல்லியாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அவர்கள் அங்கெல்லாம் தனி நபர்களை வீழ்த்தியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை. ஒரு தத்துவம், திராவிட தத்துவம் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினுக்கு பின்னாடி இருக்கு, அதை வீழ்த்த முடியாது அப்படின்னு ராசா சொல்றார். திராவிட தத்துவம் எது சார்? உள்துறை அமைச்சரை அவதூறான வார்த்தையால் திட்டுறதா? அப்யூசிவ் வேர்டு அது. அந்த வார்த்தையை நான் இங்கே மறுபடியும் சொல்ல விரும்பவில்லை. அதுதான் திராவிட தத்துவமா? உங்கள் விமர்சனத்தை சொல்லுகிற உரிமை உங்களுக்கு இருக்கு.
உள்துறை அமைச்சர் அவர்களை, இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர்கள் ஒருவரை நீங்கள் திட்டுற அதிகாரம் உங்களுக்கு இருக்கா? நாங்கள் என்னமோ பெரியார் மடியில் படித்து பாடம் படித்தோம், அண்ணாதுரை காலடியிலிருந்து பாடம் படித்தோம், கலைஞர் தலையிலேறி உட்காந்து நாங்கள் பாடம் படித்தோம்லாம் பேசுகிறீங்களே, இதுதான் அவங்க சொல்லி கொடுத்ததா? ஆர் ராசா அமித்ஷா அவர்களை மிகவும் கொச்சையாக மட்டமாக பேசிய அந்த வார்த்தைகளிலிருந்து தெரிகிறது இவர் ஈவேராட்டிருந்தும் கருணாநிதிட்ட வந்து எத்தகைய அரசியல் பாடங்களை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் தெரியுது. ஆர் ராசா பேசுனதுலேருந்து ஈவேராவோட தரம் தெரியுது, ஆர் ராசா பேசுனதுலேருந்து கருணாநிதியினுடைய தரம் தெரியுது. இதுவரைக்கும் திமுகவினுடைய மூத்த அமைச்சர்களோ முதலமைச்சரோ கட்சியினுடைய நிர்வாகிகளோ யாருமே ஒரு உள்துறை அமைச்சர் ஆர் ராசா அப்படி பேசியது தவறுன்னு ஒரு வார்த்தை கூட அவங்க சுட்டி காட்டவும் இல்லை. இதிலிருந்து திமுக கட்சியின் தரமும் தெரிகிறது. இன்னொன்றையும் சொல்றாங்க, திமுக தோல்வி பயம் கண்டுட்டு இந்த கூட்டணி ரொம்ப உறுதியாக இருக்கிறத கண்டு திமுக ஒரு தோல்வி பயத்தில் இருக்கு. அந்த தோல்வி பயத்தில் தான் திமுக இப்படியெல்லாம் உளறுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது. அது எந்த அளவுக்கு சார் சரியது? சரியா சொன்னீங்க. நான் சொல்ல வேண்டியதை நீங்களே சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். நான் உங்கள் கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கார். 2026 நிச்சயமாக இந்த கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும், ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் ஏற்படுத்த போகிறார்கள் என்று சொல்றாங்க. அதே நேரத்தில் திமுக இன்னமும் அந்த உறுதியோடு இருக்கு. அந்த கூட்டணி கட்சிக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கு. நிறைய நான் இந்த நேரலையினுடைய தொடக்கத்தில் குறிப்பிட்டேன், மாணவர்கள் தொடங்கி அரசு ஊழியர்கள் வரை, தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தொடங்கி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வரை போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. மதுவினுடைய புழக்கம் என்பது குக்கிராமங்களிலும் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இன்றைக்கு கூட தமிழ் திரையுலகம் மதுவில் சிக்கியிருக்கிறதா என்கிற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கிற சூழல்ல இதையெல்லாம் திசை மாற்றுவதற்காக, மடைமாற்றுவதற்காக பாஜக கூட்டணி குறித்து திமுக தொடர்ந்து பேசி வருகிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. சார், உங்கள் பார்வை என்ன சார்? மதுரை அண்ணன், எங்கள் அண்ணன் வடிவேல் அவர்களுடைய காமெடி தான் நினைவுக்கு வருதுங்க. பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி பொறுத்த வரைக்கும் இது வந்து பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கட்டடம் இன்னும் கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான். பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் திமுகவினுடைய கூட்டணி, அவங்களது வாய்ப்பு, தேர்தலில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களுக்கு பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்குது. இன்னும் வரக்கூடிய இந்த 6-7 மாத காலங்களில் பேஸ்மெண்ட் இல்லாத அந்த திமுக கட்டடம் காலியாகிடும். இப்போ பேஸ்மெண்ட் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்து கட்டடம் தெரியாத அதிமுக பிஜேபி கூட்டணி மடமடன் கட்டடம் கட்டிடும். கட்டடம் கட்டுறது ரொம்ப ஈஸி தான், பேஸ்மெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடும். அதனால் திமுகவுடைய அடித்தளம், அவங்களோட அஸ்திவாரம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. இப்போயே பாருங்களேன், மதிமுக இருக்குமா இருக்காதா விவாதம் வந்திருக்கு. நீங்கள் இங்கே ஏடிஎம்கே பிஜேபி பற்றி சொல்கிறீங்க, அந்த பக்கம் அந்த விவாதம் வந்திருக்கா இல்லையா? வைகோவுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கவில்லை, அதனால் போயிடுவாங்க, பேச்சு வந்திருக்குல்ல. விடுதலை சிறுத்தைகள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, ஏடிஎம்கே சைடு போயிடுவாங்களா, பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஒன்று பாருங்கள், கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்டுகளும் இந்த பக்கம் பிஜேபி இல்லைன்னா ஒருவேளை போனாலும் போயிடுவாங்களோ. காங்கிரஸ் கூட விஜய் பக்கம் போகணும்னு விரும்புமோ, திமுக தனித்து விடப்படுமோ அப்படின்ற பேச்சுக்கள்லாம் அங்கேயும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அவங்க தங்களது ஊடகங்களெல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற கட்சி திமுகங்கிறதுனால ஊடகங்களுமே ரொம்ப சுலபமாக திமுகவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஊடகங்கள் தமிழ்நாட்டில் அதிகன்றதுனால அதை அவங்க அந்த பயத்தை மறைக்கிறாங்க. எப்படி தனியாக இருட்டில் போகிறவன் அச்சமில்லைன்னு பாடிக்கிட்டு உள்ளுக்குள்ளே பயந்துட்டு போவானோ, அந்த மாதிரி திமுக எங்களுக்கு 200 சீட்டு 200 சீட்டுன்னு உள்ளுக்குள்ளே நடுக்கத்தோடையே தான் போயிட்டுருக்குறாங்க. அந்த நடுக்கம் எங்களுக்கு தெரியுது. அது 26 அது மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த நடுக்கம் என்ன. திமுக அச்சத்தில் இருட்டில் பாடிட்டு போகிறவங்க மாதிரி நாங்கள் கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்கிறதா, அதை நீங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு அதை மறைமுகமாக சொல்கிறீங்க. ஆனால் திமுக கூட்டணியில் பிரச்சனைகள் இருக்குது, தொகுதிகள் அதிகமாக கேட்குறாங்க. ஒரு அரங்குக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்தை செய்தியாளர் சந்திப்பிலும் பொதுவெளியிலும் திமுக கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு விட்டது என்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் அதையெல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இது கொள்கை கூட்டணி, நாங்கள் தேர்தலில் போட்டியிடாமல் கூட நாங்கள் ஒதுங்கிடுவோம், குறைச்சி கொடுத்தால் கூட நாங்கள் இருப்போம் அப்படின்னு அந்த கூட்டணி கட்சிகள்லாம் சொல்கிறாங்களே. வேற என்ன சொல்லுவாங்க? ஒருத்தர் கம்பால் அடிச்சுக்கிட்டு நாங்கள் அகிம்சை கூட்டணின்னு கூட சொல்லலாம். அவர் அடிக்க, இவர் அடிக்க, ரத்த காயங்களோட எல்லாரும் வெளியில் வந்துட்டு இல்லை இது அகிம்சை கூட்டணின்னு கூட சொல்லலாம். அப்படிதான் நடக்கும் அரசியல். இதை விட்டு வேற என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்ககிட்ட? அது ஆண்டான் அடிமை உறவு கூட்டணி. அது திமுக கூட்டணின்றது சம அந்தஸ்துள்ள சுயமரியாதை உள்ள கட்சிகளின் கூட்டணி இல்லை. எஜமானர் மனப்பான்மையில் திமுக,
இவர்களெல்லாம் ஒரு ஆண்டான் அடிமைத்தனத்தோடு நடத்த நினைக்கிற திமுக, அது அடங்க மறு அத்துமீறுன்னு சொன்ன அண்ணன் திருமாவளவன் கூட வேற வழி இல்லாமல் அரசியல் நிர்பந்தம் காரணமாக அவர்களுக்கு கட்டுப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழலில் அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார். அப்படிப்பட்ட கூட்டணி தான் அங்கே இருக்கு. திருமாவளவன் அவர்களால் ஒரு புத்தக வெளியீட்டுக்கு போக முடியல, அம்பேத்கரை பற்றி ஒரு புத்தக வெளியிட்டால் கூட இங்கே போக முடியல. காங்கிரஸ் கட்சி வாயை கட்டிக்கிட்டு, கருப்பு துணியை வாயை கட்டிக்கிட்டு போராட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. சிபிஎம் கட்சியில் அந்த பாலகிருஷ்ணனையே மாற்றுறாங்க, மாநில செயலாளரே மாற்றுற அதிகாரம் திமுகவுக்கு இருக்குது. அந்தளவு வல்லமை உள்ள ஒரு கூட்டணி தலைமை கட்சியாக திமுக இருக்கிறது. இங்கே கமலஹாசன் வந்து போன தேர்தலில் ஆதரவு கொடுத்தாரு, ஒரு சீட்டு கூட கொடுக்கல அவருக்கு, ஒரு பார்லிமெண்ட் சீட்டோட கொடுக்காம உனக்கு ராஜ்யசபா சீட்டுன்னு சொல்லி அந்த கட்சியவே காலி பண்ணிவிட்டு அவருக்கு மட்டும் ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கமலஹாசனை தேட வேண்டியிருக்கு டார்ச் லைட் அடிச்சு. அதனால் எல்லாமே இங்கே ஆண்டான் அடிமை உறவு தான். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சுயமரியாதை உள்ள கட்சிகள்ங்கிறதுனால சுயமாக சிந்திக்கிறாங்க, சுயமாக பேசுகிறாங்க, தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதனால் இவங்களுக்குள்ள ஏதோ கருத்து வேற்றுமை அதிகமாக இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்குது. அது உண்மைதான், தோற்றம் அளிப்பது என்பது உண்மைதான். இது காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும். சமூக நீதி சுயமரியாதைன்னு பேசிட்டு இருக்கிற அந்த கட்சிகள்லாம் அந்த கூட்டணியில் அது இல்லை. ஆனால் அதெல்லாம் உறக்க பேசாமல் அதுக்கு எதிராக இருப்பதாக சித்தரிக்கப்படுகிற சிலரால் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தப்படுகிற இந்த கூட்டணியில் அது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கவங்க ஒரு ஆண்டான் அடிமை போல் அங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்றைக்கு மாணவர்கள் தொடங்கி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வரை போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கட்சிகள்லாம் அமைதியாகவே இருக்க வேண்டிய காரணம் என்ன? அந்த நிர்பந்தத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்களா? இல்லைங்க, அங்கே 2-3 கட்டாயம் அவங்களுக்கு இருக்குங்க. ஒன்று, காங்கிரஸ் கட்சி வந்து பிஜேபி இருக்கிற கூட்டணி காங்கிரஸ் வர முடியாது. அப்போ நேச்சுரலி தே ஆர் லெஃப்ட் வித் தி ஒன்லி ஆப்ஷன் டு பி வித் டிஎம்கே தான், வேறு வழி இல்லையா அவங்களுக்கு. ஒருவேளை விஜய் வந்தால் அவங்க கூட போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம், பட் விஜயோட எமர்ஜென்சி எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பிஜேபி கூட வர முடியாது, பிஜேபி இருக்கிற பக்கம் அவங்களாலையும் வர முடியாது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் திரும்ப அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் ஒரு முறை என்கிட்டே பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னார், இந்தியா முழுக்க தலித் தலைவர்கள்லாம் உங்கள் பக்கம் இருக்காங்க, உங்கள் பக்கம் என்னை கொண்டு வரப்பட முடியாத ஒரே தலித் தலைவர் நான் தான் அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். ஏன்னா நிறைய இடங்களில் இப்போ உத்தரப்பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில், தமிழ்நாட்டிலே கூட வேறு வட இந்திய மாநிலங்களில் முக்கியமான அந்த தலித் ஐடியாலஜி பேசுகிற தலைவர்கள்லாம் பிஜேபியில் இருக்காங்க அல்லது பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க, நரேந்திர மோடியை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதனால் அதில் அவர் பெருமை அடைகிறார். நான் பிஜேபி கூட இல்லை, தனித்தன்மையுடன் உள்ள ஒரு தலித் தலைவராக நான் இருக்கேன் என்பதில் அவர் பெருமை அடைகிறார். அந்த ஐடென்டிட்டி அவருக்கு காப்பாற்றிக்க விரும்புகிறார். எனக்கு தெரியாது, அவர் அதை தொடர்ந்து காப்பாற்றிக்க விரும்புகிறார் தான் நான் நினைக்கிறேன். அதனால் அவருக்கு பயன் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்போ அவர் இங்கே வர மாட்டார். 2வது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துக்கும் நான் போக மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் தான் இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அங்கே இருக்கிற எந்த கட்சி இந்த சைடு வர்றதுக்கு வாய்ப்பு யாருக்கு இருக்குது? யாருக்குமே இல்லையே. அதனால் அவங்க அங்கேயே ஆண்டான் அடிமையாக இருந்தாலும் அங்கே தான் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ அவர்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை, அதனால் அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு பார்வையும் சொல்கிறாங்க சார். இப்போ சிபிஎம்முடைய மாநில செயலர் என்ன சொல்கிறாருன்னா, தனித்து திமுகவால் வெல்ல முடியாது, கூட்டணியாக இருந்தால் மட்டும்தான் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2021 போல் உள்ள சீட்டை இன்றைக்கி வாங்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறது. அப்போ கூட்டணி கட்சிகள் காங்கிரஸும் கூடுதல் இடங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறாங்க, கம்யூனிஸ்ட் அப்படி கேட்குறாங்க, மதிமுகவும் கூடுதல் இடங்கள் அப்படின்னு கேட்குறாங்க, முன்னாடியோட இன்னொரு மடங்கு கூடுதலோட கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, விசிகாவும் அதை கேட்குறாங்க. அப்போ இந்த கூட்டணி கட்சிகள்லாம் மிரட்டுகின்ற வகையில் மிரட்டி அல்லது பேர வலிமையை கூட்டி தங்களுக்கு தேவையான எண்ணிக்கையை அதிகரிக்கின்ற வகையில் திமுகவை மிரட்டுகிறார்கள் அல்லது திமுக பலகீனமாக இருக்கு இன்றைக்கு, அதை இந்த கூட்டணி கட்சிகள் பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு பார்வை இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க சார் அதுக்கு? இப்போ நீங்க இந்து முன்னணியினுடைய மாநாட்டில் ஒரு ஏவி அவங்க காமிச்சாங்க அப்படின்றத வச்சுக்கிட்டு இந்த 4 நாளாக திமுக சொல்கிற அஜெண்டாவை கேட்டுக்கொண்டு இன்றைக்கி ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் எல்லாம் இந்த கூட்டணி முறிஞ்சு போச்சு, இது பலவீனமான கூட்டணி, பொருந்தா கூட்டணி, இது ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதிமுக தலைவர்களுக்கு வீரம் இருக்கா, ரோஷம் இருக்கா, அந்த இடத்துல இருக்கலாமா, எவ்வளவு பேச்சு பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இத்தனை விஷயத்தையும் ஒன்றா தூங்குங்க. அந்த கட்சிகள்லாம் திமுகவை ஆம் ட்விஸ்ட் பண்ணுது, எங்களுக்கு அதிக இடங்கள் வேணும்னு கேட்குது, இப்படி இல்லாவிட்டால் நாங்கள் வெளியில் போகிற ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்னைக்காவது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் என்னைக்காவது விவாதம் நடந்திருக்கா? என்னைக்காவது ஒரு நாள் இரவு 8 to 9 நடக்கிற தொலைக்காட்சி விவாதங்களில் திமுகக்குள்ளே உள்ள கூட்டணிக்கு நிர்பந்தம் கொடுக்குதா, அதிக சீட்டு கேட்டு திமுகவை கையை முறுக்குதா, எந்தெந்த கட்சி இருக்கும் அல்லது வெளியில் போகும், ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைமை திமுக கூட்டணியில் உருவாயிருக்கு, என்னைக்காவது விவாதம் பண்ணுறாங்களா யாராவது? என்னைக்காவது அது ஊடகங்களில், சமூக ஊடகங்கள் அதை பற்றி பேசுகிறாங்களா?
அதெல்லாம் அப்படியே அண்டர் பிளே தானே பண்றீங்க. ஊடகங்கள் திமுகவில் ஒரு பிரச்சனைனா அண்டர் பிளே பண்றதும் பண்றாங்க. பிஜேபி சின்ன ஒரு உராய்வுன்னா கூட அதை ஓவர் பிளே பண்றதும் சீனிவாசன் சார் பண்றாங்க. உங்களையும் ஊடக கணக்கில் தான் சேர்ப்பேன். நீங்கள் ஃப்ரெண்ட்லி ஊடகமாக இருந்தாலும் உங்களையும் நாங்கள் அந்த கணக்கில் தான் கொண்டு போகணும்னு வச்சுங்க. ஜனமும் ஊடகங்களில் ஒன்று தானே, ஒட்டி பிறந்தது தான் நீங்கள் எல்லாரும். அதில் ஏதோ கொஞ்சம் நீங்கள் விதிவிலக்காக இருக்கீங்க, கொஞ்சம் நல்லவர்கள் பக்கம் இருக்கீங்க, தேசியத்தின் பக்கம் இருக்கீங்க, அவ்வளோதான். அதனால இப்படி தானே நடக்குது ஊடகங்களில். அப்போ இது ஏன் இது இந்த பாரபட்சம் தான் நான் கேட்குறேன். திமுகவும் பிரச்சனையில் இருக்குது. திமுகவுக்கு ஒரு ரொம்ப பெரிய தே ஆர் இன் டீப் ட்ரபிள். நெக் டீப்பில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, கழுத்தளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனாலும் அதை ஊடகங்கள் பெரிதுபடுத்துவதில்லை, ஊதி பெரிதாக்குவதில்லை, மக்கள்கிட்ட அதை கொண்டு போகிறதில்லை. அது இனிமேலாவது அது கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்டவர்த்தனமாக தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை மறுத்தாங்கன்னா ஊடகங்கள் தங்கள் கிரெடிபிலிட்டி இழந்துடும். சார் நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். நிறைவா சார் 2026 தேர்தல் களம் என்பது எப்படி இருக்கும்? அதன் பேசுபொருள் மையப்பொருள் என்னவா சார்? சார் 2026 திமுக அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே ஊர் பக்கம் கிளம்ப பார்க்கலாம் சார். ஊரில் சொந்த வீடு எங்கே இருக்குது? சொந்த வீட்டை விட்டுட்டு 5 வருஷமாக சென்னையில் கோல வச்சுருவங்க எல்லாம் ஊர் பக்கம் ஏதாவது விவசாயம் பார்க்க, ஏதாவது மாடு கண்டு வச்சுருந்தவங்க ஏதாவது மாடு மேய்க்க, அந்த மாதிரி போக வேண்டியதான். சொந்த தொழில் இருக்கிறவங்க தொழில் பார்க்க போக வேண்டியதான். இன்னும் திமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது சார். நன்றி சார். நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை இந்த நேரலையிலே பங்கேற்று பகிர்ந்து கொண்ட திரு ராம சீனிவாசன். மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு இது போன்ற மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.